சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சங்கவி என் ஃப்ரெண்டோட மக, பவி என் மருமக. நான் ஆயுசு பூரா உட்காந்து யோசிச்சா கூட இதான் என் முடிவா இருக்கும். பவித்ரா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முக்கியமான விஷயம். வித்யா, இங்க வா. என்ன பவி, கொஞ்ச நேரம் குழந்தைய வச்சுக்கிறியா? இந்தா. ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க அரவிந்த். உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னால எதையுமே ஏத்துக்க முடியல அரவிந்த். என் மனசுக்கும் மூளைக்கும் நடுவுல பெருசா ஒரு போராட்டமே நடக்குது. ஆதிக்கும் சங்கவிக்கும் நடுவுல நான் வந்துட்டேன் அரவிந்த். பவித்ரா, ரிலாக்ஸ். உங்களை சுத்தி உங்க கண்ட்ரோலை மீறி நடக்கிற விஷயங்களுக்கு உங்களால என்ன பண்ண முடியும்? சங்கவி குதிக்கிறப்போ நீங்க அங்கதானே இருந்தீங்க. குதிக்கிறப்ப கூட ஐ லவ் யூ ஆதின்னு தானே சொன்னா. ஆதி மேல அவளுக்கு எவ்வளவு பாசம் இருந்திருந்தா கண்மூடித்தனமா அவ அப்படி குதிச்சிருப்பா. சங்கவி அப்படி செஞ்சுட்டா இப்படி செஞ்சுட்டான்னு இப்படி ஏன் சொல்றேன்னு தெரியுமா? மத்த எல்லா காரணத்தையும் விட ஸ்ட்ராங்கான விஷயம் அவ உயிரோடு இருக்காங்கிறது தான். அப்படி அவ இல்லாம போயிருந்தா அதுக்கு காரணம் நான் தான்னு வாயை திறந்து சொல்றாங்களோ இல்லையோ, ஒரு தடவையாச்சும் எல்லாருடைய மனசுலயும் அது நிச்சயமா தோணி இருக்கும். கரெக்ட் தான். நம்ம பக்கத்திலே இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க யோசிக்கிற மாதிரி தான் யோசிக்க தோணும். சங்கவி ஆதிக்காக சாக கூட துணிஞ்சிட்டா. அது என்ன உள்ளுக்குள்ள கொண்டுகிட்டு இருக்கு. ஆதியையும் அவளையும் நான் சேர்த்து வைப்பேன்னு அவ முழுசா நம்புற. நான் இப்ப என்ன செய்யணும்? சங்கவிக்கு எப்போவாச்சும் நிச்சயமா எல்லாம் உண்மையும் தெரிய வரும் தானே. அப்ப அவ என்ன செய்வா? ஒருவேளை திரும்பவும் தப்பா முடிவெடுத்தா அப்பவும் நான் தானே உள்ளுக்குள்ள கில்ட்டியா கஷ்டப்படுவேன். திரும்ப தப்பா முடிவெடுப்பா. இல்லனா ஏமாற்றத்தை தாங்க முடியாம என்ன குழந்தைய இல்லனா ஆதி அவ எதிர்ப்பா, கஷ்டப்படுத்துவா. எனக்கு வலி வந்தப்போ அவ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனான்னு உங்களுக்கே தெரியும் தானே. திரும்பவும் அதுதானே நடக்கும். நான் இப்ப கொஞ்சம் பேசலாமா? உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற போராட்டங்கள் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. உங்க முன்னாடி ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், ஆதிக்கும் சங்கவிக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா நீங்க சங்கவிக்கு உங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கில்ட்டி ஃபீலிங் சரியாயிடும்னு நீங்க நினைக்கிறீங்க. Am I right? நாங்க அப்படி என்ன வாழ்ந்துட்டோம் விட்டு தர்றதுக்கு? தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தோமோ அப்படிதானே இப்பவும் இருக்கோம். அப்புறம் ஏன் இவ்ளோ டிராமான்னு எனக்கு புரியல. இப்பதான் நீங்க தப்பா பேசுறீங்க. பவித்ரா, சங்கவி இப்ப பட்டுட்டு இருக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க. இது தேவையில்லாத கில்ட்டி ஃபீலிங். இப்போ ஆதிக்கும் சங்கவிக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா அந்த கில்ட்டி ஃபீலிங்ல இருந்து வெளியில வந்துடலான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது எப்படி முடியும்? சரி, ஓகே. இப்போ நீங்க சொல்ற மாதிரியே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குதுன்னே வைங்க, அப்புறம் என்ன ஆகும்? ஒன்னும் நடக்காது. எனக்கு வேணும்னா கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும்.
அப்புறமா எல்லாமே சரியாயிடும், பழகிடும். வாழ்க்கை போற போக்குல எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வாழ தொடங்கிடுவோம். அது எப்படிங்க? சங்கவிய பத்தி யோசிக்கிறீங்க, உங்களை பத்தி யோசிக்கிறீங்க, கரெக்ட். ஆனா ஆதி, அவனை கன்சிடர் பண்ண மாட்டீங்களா? அவன் மனுஷன் இல்லையா? அவனுக்கு மனசு இல்லையா? அவனுக்கு வலிக்காதா? ஏன் பவித்ரா, அவ்வளவு செல்ஃபிஷானவங்களா நீங்க? எங்க உண்மைய நேருக்கு நேர் நின்னு என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. உங்க லைஃப்ல ஆதி இல்லைன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? என்ன விடுங்க அரவிந்த். சரி, ஓகே, நான் கேள்வியை மாத்தி கேட்கிறேன். நீங்க ஆதி வாழ்க்கையில இல்லைன்னா ஆதி சந்தோஷமா இருப்பானா? அதான் அதான் சொன்னல, பழகிக்குவான். பேசுறது ரொம்ப சுலபம், ஆனா நிஜத்துல அது கஷ்டங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா இப்ப நீங்க சங்கதிக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி ஆதிக்காகவும் ஒரு நாள் நின்று யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா அப்ப யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இருக்காது. கடந்து போன காலத்தை யாராலையும் திருப்பி கொண்டு வர முடியாது. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா யோசிங்க, டைம் எடுத்துக்கங்க, உங்களுக்கே புரியும். அப்புறம் பேசலாம். ராஜசேகர் சார் இந்த பொண்ணு தானே தூக்க சொன்னாரு?